இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை கடந்த 2 நாட்களில் பார்த்த அந்த விஷயங்களையும் சேர்த்து பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட கூட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அதை பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, வேறு விதத்தில் ஒப்புரவாக்கிறதுக்கு வழியே கிடையாது. தேவனுக்கு மனுஷனுக்கு இருக்க சண்டையை போக்குறதுக்கு வேறு வழியே கிடையாது. இந்த இயேசு கிறிஸ்துவோடைய பரிகாரம்தான். ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த வரியை கவனிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எப்படி புது சிருஷ்டியாக, நீங்கள் பாவியாக இருந்த நீங்கள் எப்படி புது சிருஷ்டியாக, நீங்கள் பாவியாக இருந்தவங்க எப்படி தேவனுக்கு முன்பாக நீதிமானா? நீங்கள் நம்ம எதாவது செஞ்சால் நல்ல காரியமா? இல்லையே. தேவனே ஒரு வழியை உண்டாக்குனார். நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு பார்த்தா அவரே என்னமோ செய்கிறாரு. இந்த மனுஷோட பாவத்தை போக்குறதுக்கு பரிகாரம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குமாரனை அனுப்பி பரிகாரம் செய்ய வைக்கிறாரு. அப்படியே அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கிட்டா நம்மளை நமக்கு தேவனுக்கு இருந்த சண்டை அதெல்லாம் போய் சமாதானமாகி நம்மளை என்னமோ கழுவி பரிசுத்தப்படுத்தி பழைய வாழ்க்கைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறாரு. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அது எப்படியா அப்படி கேட்டால், உங்களை கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆக்கிவிட்டாராம். இந்த உலகத்தார் எல்லாரும் பாவிகள். எப்படி பாவிகள்? ஆதாம் பாவம் செஞ்சால் அவன் பிள்ளை எல்லோரும் பாவியாக பிறக்கிறாங்க. அப்புறம் பாவிகள் எங்கே போவாங்க? நரகம்தான் போவாங்க. பாவிகள் என்ன செய்வாங்க? பாவத்தான் செய்வாங்க. இந்த உலகம் பாவிகளால் நிறைந்திருக்கிறது, பாவத்தால் நிறைந்திருக்கிறது, அசுத்தங்களால் நிறைந்திருக்கிறது, பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் ஒரு விதமான குருட்டாட்டத்துக்குள்ளே கிடக்கிறார்கள். ஆனால் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வரும்போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நாம் கழுவப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம், புது சிருஷ்டியாக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் வெறுமன நீதிமான்கள் மட்டுமில்ல, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகவே மாறிட்டீங்களான்னு சொல்லக்கூடாது. இயேசுவை எந்த நிமிஷத்தில் ஏற்றுக்கிட்டீங்களோ அந்த நிமிஷமே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய நீதியாகவே ஆயிட்டீங்களாம். அப்படி கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறவங்க அது எப்படி ஆனாங்கன்னு கேட்டால், நம்மளை நீதியாக்கிறதுக்காக பாவமறியாத அவரை பிதாவாகி தேவன் பாவமாக்கினார். பாவியல்ல, பாவமாக்கினார். நம்ம கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை பாவமாக்கினார். அவரை பாவமாக்கினார், நம்மளை நீதியாக்கினார். யாருக்கு? இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறார்கள். பழையவைகள் ஒழிந்தன. பழைய சரீரம் இருக்குது, பழைய ஞாபகமெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கேன்சல்டு. ஒருத்தன் கடையில் போய் கடை வாங்கி வச்சுருந்தான்னாக்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து, எப்பா இவன் கடனெல்லாம் கட்டி விட்டுறேன் அப்படின்ட்டு கடனை பூரா கட்டி விட்டால் இப்போ நீங்கள் கடன் இல்லாத ஆள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மறுபடி கடை வைக்காத, புது அக்கௌண்ட் வைக்காத, புது பாவ கணக்கு வைக்காத. நீ புது சிருஷ்டியாக இருக்கிற, நீ கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிற. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்குறேன். இவங்க நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி, நான் நீதிமான், கிறிஸ்து என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு அப்படின்னு நம்பலைன்னா அந்த பழைய பாவத்திலே நினச்சி அதை பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கான். எங்கேயா பிரச்சனை? இயேசு நம்மளை கழுவினார், நீதிமான் ஆக்குனாருங்கிறதுல அதில் அவங்களுக்கு விவரம் தெரியலை. அதில் அறிவியணும். அந்த விவரம் தெரியாததுனால, நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமான் ஆக்கப்பட்டேன்னு தெரியாததுனால அது மாதிரி பழைய
அந்த வேலைக்கு போய் இறங்கிடுறான், பாவம் செய்கிற வேலைக்கு போய் இறங்கிடுறான். அதனால இந்த அறிவு, தேவனை அறிகிற அறிவு, அவர் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாருங்கிற அறிவு, அது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. மனம் திரும்பினா சுத்திகரித்து விட்டது. இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவியாச்சுன்னா கழுவியாச்சு. தேடி பார்த்தா பாவம் இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் உங்களை பாவின்னு சொல்ல முடியும்? அப்படின்னா பாவின்னு திரும்ப சொன்னால் அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் பாவத்தை கழுவ முடியாத அளவுக்கு உங்கள் பாவம் அவ்வளோ பெருசா? அல்லது உங்களுடைய எந்த பாவத்தை கழுவ முடியாத அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பலவீனமாக வீக்காக இருக்குது? ஒன்று இதாக இருக்கணும், இல்லாட்டி அதாக இருக்கணும். அவர் எந்த பாவமாக இருந்தாலும் மன்னிக்கிறேன்றாரு. அவர் மன்னித்து கழுவி பரிசுத்தமாக்க விரும்புகிறார். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் உங்களை பரிசுத்தமாக்கி விடுறேங்கிறாரு. நான் எப்படி பரிசுத்தமாகிறது? உன்னால் முடியாது, நான் உன்னை ஆக்கி விட்டுறேன். உன்னால் நீதிமானாக முடியாது, நானே உன்னை நீதிமான ஆக்கி விட்டுறேன். உன்னால் பரிசுத்தமாக முடியாது, நானே உன்னை பரிசுத்தமான ஆக்கி விட்டுறேன். இப்போ நான் கொடுக்குற ஜீவனை, நீதிமான்கிறத, பரிசுத்தவான்கிற அந்த அந்தஸ்தை காப்பாற்றிக்க. புதுசாக போய் மறுபடியும் அந்த குட்டையில் உருண மட்டை மாதிரி மறுபடியும் போய் அந்த பன்றி போல அந்த சேத்துல உருளக்கூடாது. அப்படியெல்லாம் செஞ்சால் நாய் தான் கக்கினதை திரும்பினது போலன்னு அங்கே எழுதியிருக்குல்ல. பன்றி சேற்றில் உருளை போகிற கழுவி வச்சாலும் பன்றி சேத்துல தான் போய் உருளுமா? ஏன்னா அது புத்தி மாறலை. ஆனால் இங்கே இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் புது சிருஷ்டி. பழசுக்கும் புதுக்கும் சம்பந்தம் இல்லை. புது சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள், பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய பிசாசுடைய பிள்ளை இல்லைங்க, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். நீதிமான், பரிசுத்தவான் மட்டும் இல்லை, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே இருக்குது. யோவான் 17வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. இயேசு சொல்கிறார், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டார். அப்போ அவருடைய மகிமை நமக்கு வந்திருக்கு. அவருடைய நீதி வந்திருக்கு, பரிசுத்தம் வந்திருக்கு, அந்த மகிமை வந்திருக்கு. அவருடைய தேவனுடைய குமாரன்கிற ஸ்தானம் நமக்கு வந்திருக்குது. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம பங்குள்ளவர்கள், கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரர் அப்படி சொல்லி அந்த பங்கு வந்திருக்கு. இதெல்லாம் ஆகிறதுக்கு முதல் படி நான் தான் சொன்னேன், புது சிருஷ்டின்னு. அதுக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று, நாம் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய நீதியாக இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள். பரிசுத்தவான் என்று, நீதிமான் என்று சொல்லி உங்களை அப்படி நீதிமான பரிசுத்தவான ஆக்கிட்டு அவருடைய மகிமையும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாராம். அதை பார்க்குற உங்களுடைய கண்கள் பிரகாசமாக கிடவது. அப்போ நீங்கள் செவ்வையாக நடப்பீங்க, கர்த்தருக்குள்ளே முன்னேறுவீங்க. பழைய பாவ வாழ்க்கை இல்லைங்க, இது கிறிஸ்துவுக்குள்ளான புதிதான ஆசீர்வாதமான சந்தோஷமான தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கைங்க. இது எவ்வளோ மேன்மையானது யோசித்து பாருங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.